இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் எப்படி ஹேஷ்டேக் கொடுக்குறது, இந்த ஹேஷ்டேக் எப்படி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற கீவேர்ட்ஸை வந்து எடுத்து ஹேஷ்டேக்காக மாற்றுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இங்கே ஹேஷ்டேக் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சும்மா நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் பாருங்கள். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேக் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, டேக்கில் இருக்க டீட்டெயில்ஸை ஹேஷ்டேக்காக எப்படி மாற்றுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த டேக் ஆல்ரெடி கொடுத்ததையே எடுத்து உங்களுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிள் இந்த டேக்கை வந்து காப்பி பண்ணுறேன். நீங்கள் ஒருவேளை டைப் பண்ணி வேர்ட் பேடில் இல்லை வேர்டில் ஏதாவது டைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, அந்த டேக் எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட் ஆகிட்டுருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சதை வந்து இப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, டேக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கமா இருக்கும். ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் இன்பிட்வீன் பார்த்தீங்கன்னா கமா இருக்கும். இந்த கமாவை வந்து எப்படி ஹேஷ்டேக்காக மாற்றுறதுன்றதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வேர்ட் பேடில் இருக்கிறத ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஃபோட்டோஷாப்பில் போய்ட்டு நியூன்னு கொடுத்துட்டு, இல்லை ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு ஃபைல் சைஸ் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு A4 கிளிக் பண்ணுறேன். டூல்ஸில் டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வரும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்திருக்க டெக்ஸ்ட்டு மேலே Ctrl+V அப்படின்னு கொடுத்திங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம இங்கே வேர்ட் பேடில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே பேஸ்ட் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, Ctrl+A கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், டெக்ஸ்ட்டு சைஸை வந்து நான் இப்போ கீபோர்டில் டவுன் ஏரோ அடிக்கிறேன். டவுன் ஏரோ அடிக்க உங்களுக்கு இது வந்து டெக்ஸ்ட் வந்து சின்னதாக வரும். ஓகே, இப்போ ஃபாண்ட் சைஸை குறைச்சிட்டு இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹேஷ்டேக்காக மாற்றுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணி ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து ஃபைண்ட் வந்து எதை பண்ணோம் அப்படின்னா, நமக்கு இப்போ ஃபஸ்ட்டு வந்து கமா வந்து ஹேஷ்டேக்காக மாற்றணும். அதனால் இங்கே கமா கொடுத்துட்றேன். சேஞ்ச் டு ஹேஷ்டேக் ஷிஃப்ட்டு பிடிச்சி கீபோர்டில் 3 கொடுத்திங்கன்னா ஹேஷ்டேக் வரும். ஜஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் ஆல் அப்படின்னு கொடுங்க. கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக வந்து எங்கெங்கே கமா இருந்துச்சோ அது எல்லாமே வந்து ஹேஷ்டேக்காக மாறிடும். அப்படியே ஓகே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதை அப்படியே ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி காப்பின்னு கொடுங்க. காப்பின்னு கொடுத்துட்டு இங்கே வந்து இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு நான் இது பண்ணுறேன். ஜஸ்ட் வந்து இங்கே வந்து Ctrl+V கொடுத்திங்கன்னா எங்கெங்கே கமா இருக்கோ அது வந்து ஹேஷ்டேக்காக மாறிடும். ஓகேங்களா? ஒருவேளை ஹேஷ்டேக்காக இருக்குது உங்களுக்கு, அதை கமாவை மாற்றணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி திருப்பி வந்து ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இப்போ வந்து ஹேஷ்டேக் கொடுத்துட்டு சேஞ்ச் டுன்னு கொடுத்து இங்கே வந்து கமா கொடுத்திங்கன்னா, கமா கொடுத்துட்டு சேஞ்ச் ஆல் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டன்னுன்னு கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கமாவை வந்து கமா மீன்ஸ் யூடியூப்பில் நம்ம டேக் யூஸ் பண்ணுற அந்த டீட்டெயிலை எடுத்துகிட்டு வந்து ஹேஷ்டேக் தனியாக கமா தனியான்னு நம்ம ரெடி பண்ணி வச்சதை எப்படி வந்து யூடியூப்பில் நம்ம வந்து டேக் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பேஸ்ட் பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இதில் ஆல்ரெடி இருக்குது. ஒரு வேளை ஃபஸ்ட்லேருந்து பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இங்கேயும் நான் என்ன பண்ணுறேன், ரிமூவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பிளாக் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? நான் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு டெமோக்காக நான் இதை கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் கொடுக்குறத வந்து இங்கே அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+Vன்னு கொடுங்க. ஒருவேளை இங்கே ஃப்ரண்ட்டில் ஹேஷ்டேக் இல்லைன்னா இது மட்டும் மேனுவலாக கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஜஸ்ட் ஃபோட்டோஷாப் அதுவே ஹேஷ்டேக் காட்டும். எதுவும் என்னமோ அதை நீங்கள் அப்படியே ஓகே கொடுத்துங்க. இப்போ நான் எக்ஸாம்பிள் சும்மா ஃபோட்டோஷாப்னு கிளிக் பண்ணி விட்டுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த கமா போட்டிருக்கோம் தெரியுங்களா, இங்கே இருக்குது பாருங்கள், கமா இருக்குது, மேலே இருக்க டீட்டெயில்ஸ். இதை வந்து டேக்காக கொடுக்க போகிறோம். இந்த ஹேஷ்டேக் இருக்கிறத வந்து டிஸ்கிரிப்ஷனாகவும் கமா இருக்கிறத வந்து டேக்காகவும் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ டேகுக்கு ரைட் கிளிக் பண்ணி காப்பி, இங்கே டேப் பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது. ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கமா இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனி கீவேர்ட்ஸாக மாறிடும். இந்த டேகுன்றது கீவேர்ட்ஸு. சர்ச்சில் வந்து கீவேர்ட்ஸ் தான் இந்த மாதிரி டேகுன்னு நம்ம கொடுத்தா தான் டைப் பண்ணும்போது சர்ச்சில் மாட்டோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபோட்டோஷாப் பற்றி நிறையா அட்வான்ஸ்டு டியூட்டோரியல்ஸ் நிறைய நான் நம்ம சேனலில் போட்டிருக்கேன்.
மறக்காமல் ஒன்று ஒன்றா பாருங்கள். பார்த்துட்டு ஃபோட்டோஷாப் டிசைனிங் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஃபோட்டோஷாப் தேவை உள்ளவங்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு வந்து ஓகே அடுத்த வீடியோ போடலாம், ஓகே நல்லா எனக்கு எப்படி சொல்லுது, உங்களோட ஆதரவு கண்டிப்பாக எனக்கு தேவை. அதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு வந்து அது வந்து ஒரு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் உங்கள் ஆதரவு கண்டிப்பாக தேவை. அதனால் மறக்காமல் முறையாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்காக தேங்க்யூ ஸோ மச்.